ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎஸ் லைஃப் ஸ்டைல். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே வந்துட்டு எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா சிபிஎஸ்சிக்கு வந்துட்டு ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ வெயிலெலாம் வந்துட்டு பட்டையை கிளப்பிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிஆர்டியோட இந்த மந்த்து, அதாவது இந்த இயர்க்கு உண்டான கரண்ட் அப்டேட் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வந்துட்டு எந்த மாதிரிலாம் அவங்க போட்டிருக்காங்க, அது கூடவே டெய்லி வேர் செயின்ஸோட கிராம்ஸு, வேஸ்டேஜ் எவ்வளோ, அதுக்கப்புறமா டாலர்ஸ், அதாவது பெண்டன்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட டிசைன்ஸ்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தாலி செயினில் உருக்கெல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து எத்தனை கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிஆர்டி ஆப்பில் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணி கலெக்ஷன்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஆல்ரெடி வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த ஜிஆர்டி வந்துட்டு குரோம்பேட்டில் இருக்குது. நான் வந்து தாம்பரத்தில் இருக்கேன். ஸோ குரோம்பேட் ஜிஆர்டி தான் வந்துட்டு அடிக்கடிக்கு நாங்கள் போவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சில்வர் கலெக்ஷன்ஸுக்கு மட்டுமே வந்துட்டு தனி பில்டிங் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரே இதில் தான் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ஜிஆர்டி வந்து சில்வருக்கு ஒரு பில்டிங்கும் கோல்டுக்குன்னு ஒரு பில்டிங்கும் வந்துட்டு வச்சுருக்காங்க. ரொம்பவே வந்துட்டு ஸ்பெஷலாக இருக்குது. அதாவது இந்த போன வருஷம் தான் வந்து அவங்க வந்து புதுப்பிச்சிருந்துருக்காங்க. இப்போ ஏப்ரல் மந்த், அதாவது ஜிஆர்டியில் எந்த மாதிரி ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம புதுசாக ஜுவல்லரி வாங்குகிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்துட்டு கிராமுக்கு 50 ருபீஸ் வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்சுக்கெலாம் கிடையாது, நியூவாக நம்ம ஜுவல்லரி வாங்குற போதே வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 6720 ரூபா இருக்குது. ஸோ ஒரு சவரம் வந்து 60,000 ரூபாய் கிட்ட வந்துடுது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது நம்ம பார்ப்போம். ஏன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து அவங்க பிப்ரவரி மந்த் வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த இயர் பார்த்தீங்கன்னா இன்னும் சேஞ்ச் பண்ணலை. அதாவது லாஸ்ட் இயர் என்ன ஒரு கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கோ அதே தான் வந்துட்டு இந்த இயரும் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. அது எப்போ சேஞ்ச் பண்ணுவாங்கன்ட்டு சொல்லிட்டு இன்னும் அப்டேட் இன்னும் கொடுக்கல. மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் ஜிஆர்டியில் வந்துட்டு 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1000 ருபீஸ் அதுக்கு வந்துட்டு ஒரு 4 ஐட்டம்ஸ், அதே மாதிரி 2000 3000க்கு வந்துட்டு அதுக்கு ஒரு ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி 8000 19,000 இது வந்து என்னென்னா 11 மந்த் ஸ்கீமு. 11 மந்த் ஸ்கீமில் வந்து நம்ம வந்து 50% இதுதான் நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பாதிக்கு பாதி வந்து வேஸ்டேஜ் வந்துட்டு அவங்க இது பண்ணிப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு வேணும்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், இல்லைனா மேலே வந்துட்டு நான் லிங்க் கொடுக்குறேன். நான் தனியாக வந்து நான் வந்துட்டு இது போட்டிருக்கேன் நான். ஸோ 2024 என்ன, அதாவது 2023க்கு உண்டான இது கிஃப்ட் ஐட்டம்ஸ் இல்லையா, ஸோ இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸோட பிளானை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த மேலே இருக்கிற அந்த லிங்க்கை வந்துட்டு நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். கிஃப்ட்டில் எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி வேர் கலெக்ஷன்ஸ், அதாவது டெய்லி வேர் செயின் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த செயின் பார்த்தீங்கன்னா 19.896 கிராம் வெயிட்டு, அதாவது 11.3 வேஸ்டேஜ் வந்துட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற செயின்ஸ் பார்த்தீங்கன்னா 20 கிராமு, சேம் வேஸ்டேஜ் தான். தேர்ட் ஒன் செயின் வந்துட்டு 19 பாயிண்ட் சம்திங். அதுக்கப்புறமா ஃபோர்த் ஒன் வந்துட்டு 23.4 கிராம்ஸு. இது அதாவது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லென்த்திங் தான் வந்துட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும். மற்றபடி எல்லாமே வந்துட்டு சேம் தான் அந்த கணக்கில் இருக்குது. இது எல்லாமே வந்து 15 கிராம்ஸ்லேருந்து 32 கிராம்ஸ் வரைக்குமே வந்துட்டு இருக்குது இந்த செயின்ஸ் எல்லாமே. இந்த செயின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 11.3% தான் வந்துட்டு வேஸ்டேஜ். ஆக்சுவலாக இது வந்து பாக்ஸ்க்கு உள்ளே இருக்கிறதுனால இந்த மாதிரி தெரியுது. பெரிய பெரிய செயின்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து 32 கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அதாவது 3 சவரத்தில் இருக்குது. மற்றது எல்லாமே வந்து 2 சவரம் இல்லைன்னா 1.5 பவுன் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒன்று வந்துட்டு அதாவது நெஞ்சுக்கு கீழே இருக்கும், இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஷார்ட் செயின் மாதிரி இருக்கும். ஏன்னா பெரிய கழுத்தாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஷார்ட் செயின் மாதிரி தான் இருக்கும். எல்லாமே டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃப்ளாட்டாக இருக்குது, அப்புறம் முறுக்கு செயின் மாதிரி இருக்குது. முறுக்கு செயின் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த தாலி சரடுக்கெல்லாம் போட்டுப்பாங்க, 3 சவரத்தில் இருக்கிறது எல்லாமே. ஸோ இந்த தாலி வந்துட்டு அந்த முகப்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, உருண்டையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயின்லாம் பார்த்தீங்கன்னா 19 கிராம்ஸு 16 கிராம்ஸு இதெல்லாம் வந்துட்டு மெல்லிஸாக இருக்குது. ஸோ நான் அதாவது லோ பட்ஜெட்டுக்கு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி டிசைன்ஸும் போடணும்னு ஆசையாக இருக்கும். ஆனாலும் கம்மி பட்ஜெட்டில் வேணும்னா ஸோ ஒரு 16 கிராம்ஸ், அதாவது 2 சவரத்துலேருந்து எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது.
ஃப்ளாட் செயின் டிசைன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா தங்கம் வாங்கணும்னா இப்ப வந்து அது நம்ம சிறுக சிறுக சேமிச்சு அது வந்து எப்படி நம்ம பிளான் போட்டு கண்டிப்பா வந்து நம்ம தங்கம் வாங்கியே ஆகணும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் தங்கத்துல முதலீடு பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு வந்துட்டு ஃபியூச்சர்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி வேர் அதாவது நம்ம டாலர் பெண்டன்ட் போட்டுக்கிற மாரி. இது வந்து வேட் எவ்வளோன்னு தெரியல. பட் ஆனா எல்லாமே வந்து 2 கிராம்ஸ்லேருந்து 5 கிராம்ஸு, 6 கிராம்ஸ் இது வரைக்கும் தான் இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே வந்து தனித்தனி டிசைன்ல இருக்கு. இதுலருந்து இது கிடையாது. அதே மாரி நெறைய சாய்பாபா, பெருமாள், முருகர் இது எல்லாமே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா மீன் போட்டது, ஹார்டின் போட்டது. மோஸ்ட்லி இதுல வந்து ஹார்டின் போட்ட டாலர் தான் வந்துட்டு நெறைய இருந்துச்சு. இது வந்து நெறைய ஸ்டோன்ஸ்லாம் வச்சிருக்கிறதுனால, அது வந்துட்டு எப்பவுமே தெரியும் ஸ்டோன் இருக்குதுன்னா வேஸ்டேஜ் அதிகமா இருக்கும். ஸ்டோன் இல்லன்னா, அது வந்துட்டு கம்மியாயிடும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, தாலி உருக்கள். தாலி உருக்கள் வந்து 1/2 கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 கிராம்ல இருந்து குடுக்குறாங்க. ஸோ இந்த வாழைப்பழ சீட்லருந்து, லக்ஷ்மி உரு, அதுக்கப்புறம் இலை, இது எல்லாமே வந்து 1/2 பவுன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரி. இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்துட்டு 17.7% இருக்கு. எல்லாத்துக்குமே அதாவது லக்ஷ்மி உருலேருந்து அந்த இலை, அப்புறம் வில்வ இலை, அதுக்கப்புறமா கிராஸ் சிம்பிள் போட்டது அந்த கிறிஸ்டின், இந்துஸ், முஸ்லீம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இவங்க வச்சிருக்காங்க. அதே மாரி இது வந்துட்டு இந்த அதர் கேஸ்ட் உருக்கள்லாம் வந்து இருக்கு. ஸோ அதாவது கிராஸ் சிம்பிள்க்கு வந்துட்டு வேஸ்டேஜ் எவ்வளோன்னு தெரியல. பட் ஆனா நம்ம ஹிந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாழைப்பழ சீரு, அதுக்கப்புறம் லக்ஷ்மி உருக்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1.151 அதாவது நான் சொன்னேன் இல்லையா? 1/2 கிராம்ல இருந்து 8 கிராம் வரைக்குமே இருக்கு. ஸோ அவங்கவங்க வெயிட் பொறுத்து வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கேத்த மாரி 17.7% இருக்கு. ஆனா இதுல ஒண்ணே ஒண்ணு அன்னாச்சி பழம் மட்டும் 20% வேஸ்டேஜ்ல இருக்கு. ஒருவேள டிசைன் வந்துட்டு நுணுக்கமா இருக்கிறதுனால அவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்கன்னு நெனைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலெக்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம சும்மா ஒரு சின்னதா ஒரு ஹிண்ட் மாரி நம்ம பார்க்கலாம். அதாவது ஜிஆர்டி ஆப்புன்னு இருக்கு. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து ஃபோன்ல இருந்தே நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதே மாரி அவங்க வீடியோ கால் மூலியமா கூட வந்துட்டு அவங்க அந்த கலெக்ஷன்ஸ காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷலா அவங்களுக்கு வந்துட்டு டிஸ்கவுண்ட்லாம் குடுக்குறாங்க. ஸோ ஆப் ஓப்பன் பண்ண உடனே வந்துட்டு நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் கேட்குது. ஸோ அந்த நம்பர் போட்டோம்னா நமக்கு ஓடிபி வந்துரும். ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம வந்துட்டு ஜிஆர்டி ஆப் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து ஓப்பன் பண்ண உடனே வந்து டைமண்டுக்கு இவ்ளோ டிஸ்கவுண்ட்டு, சில்வருக்கு இவ்ளோ டிஸ்கவுண்ட்டு, கோல்டுக்கு வந்துட்டு இவ்ளோ டிஸ்கவுண்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து டாப் லெஃப்ட்ல வந்து 3 லைன்ஸ் இருக்கும். அந்த சூஸ் பண்ணீங்கன்னா, டைமண்ட் ஜுவல்லரி, கோல்டு, சில்வர், கோல்டு காயினு, அப்புறமா சில்வர் ஆர்டிகல்ஸ்னா நெறைய தட்டு, விளக்கு இந்த மாரிலாம் பூஜை சாமான்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாமே வந்துட்டு காமிக்கிறாங்க. ஸோ கோல்டு ஜுவல்லரியில பார்த்தீங்கன்னா, ரிங்ஸு, இயரிங்ஸு, பெண்டன்ட்டு, நெக்லஸ்ஸு, பேங்கிள்ஸு, செயினு, நோஸ் பின்ஸு, மங்கள்சூத்ரா இது எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ ரிங்ஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறமா இப்போ சப்போஸ் நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒண்ணு பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் இப்போ நான் வந்துட்டு கோல்டு காயின் வந்துட்டு டச் பண்ணியிருக்கேன். அதில வந்து ஃப்ரண்ட்டும் காமிக்கும், பேக்கும் காமிக்கும். அதுக்கு கீழ ப்ரைஸும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு உள்ள போனீங்கன்னா, அதாவது வெயிட் எவ்வளோ, வேஸ்டேஜ் எவ்வளோ, கிராம் எவ்வளோ, அதுக்கப்புறம் எவ்வளோ காஸ்ட் வரும், அதுக்கப்புறம் இத வந்து நாங்க வந்து வீடியோ மூலியமா நம்ம பார்க்கலாமா? அப்படி இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு டீட்டெயில்டா குடுத்துருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் நான் வந்துட்டு பர்ச்சேசிங்லாம் பண்ணது கிடையாது. அது இது எப்படி இருக்குன்ட்டு எனக்கும் தெரியாது. ஸோ இப்போ நார்மலா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஸ்டட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில வந்துட்டு நெறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு கீழயே வந்துட்டு ரேட்டும் வந்துட்டு ஃபிக்ஸட் பண்ணியிருக்காங்க. அதுலயும் ஏத்துக்க மாரி 11% ஆஃபர், 10% ஆஃபர், 9, 8, 7 அந்த மாரி வந்துட்டு அதுக்கு குவாலிட்டிக்கு ஏத்த மாரி வந்துட்டு ஆஃபர்ஸ் குடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம அதுக்குள்ள போய் பார்த்தோம்னா, ப்ராடக்ட்டோட பிக்சர்ஸ் இருக்கு. அதில நெறைய ஒரு 10 ஃபோட்டோஸ் வந்துட்டு அவங்க குடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டாக் இருக்கா? ஸ்டாக் இல்லையா? அப்படின்ட்டு காமிச்சிருக்காங்க. பிரைஸு, அதுக்கப்புறம் ஆஃபர்ஸு, வெயிட் எவ்வளோ, பியூரிட்டி எவ்வளோ, அதாவது 18 கேரட், அதுக்கப்புறமா நம்பர் ஆஃப் ஸ்டோன்ஸ் எத்தனை இருக்கு, அதுக்கப்புறமா காஸ்ட் எவ்வளோ, இது எல்லாமே வந்துட்டு குடுக்குறாங்க. ஸோ கேஷ் ஆன் டெலிவரி, ஃப்ரீ ஷிப்பிங் எல்லாமே வந்துட்டு அவைலபிளா இருக்கு.
ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஜிஆர்டி ஆப்ஷன் அதாவது ஆப் மூலிமா நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் அதுக்குள்ளே போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுமோன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு எனக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.